வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஜீசஸ் ரிவைவல் பிரேயர் சென்டர் வழியாக ஆண்டவர் தாமே வந்திருக்கிற இந்த வெள்ளிக்கிழமை சபத்திற்கு வந்திருக்கிற நம்ம எல்லோரையும் தேவன் விசேஷமாய் ஆசீர்வதித்து அற்புதமாய் அவர் வழி நடத்துவாராக. ஆகஸ்ட் மாதத்தின் 2வது நாளை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாய் தந்திருக்கிறபடினாலே அவரை நாம் துதிப்போம், நன்றி சொல்வோம், அவரை நாம் ஆராதனை செய்வோம். ஆண்டவருக்கு போதுமான கிருபையினாலே நம்மை நிரப்பியிருக்கிறபடினாலே இந்த 14ஆம் தேதி தேவன் தாமே நம்ம எல்லாரையும் கூட்டி வந்தபடினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஜெபத்தோட்டே ஜெயகீதங்களில் அருமையான ஒரு பாடல் நம்மை அர்ப்பணித்து பாடுகிற ஒரு பாடல் இருக்கிறது. என் ஆத்மாவும் என் சரீரமும் என் ஆண்டவரே உமக்கே சொந்தம் என்று சொல்லி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை ஒப்பு கொடுத்து 37வது பாடல் 37. Thank you. ஆமாண்டவரே, thank you Jesus. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். சொல்லுங்க. என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி நான் நல்ல சத்தமா இனி வாழ்வது நானல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். சத்தமா ஏற்றுக்கொள்ளும், ஏங்கிக் கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏங்கிக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏங்கிக் கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும். ஆண்டவரே, அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவாகட்டும். ஆண்டவர் அனுதினமும் இந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறவனா என்னை மாற்ற. அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா. ஆமாண்டவரே, சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. அப்பாவும் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா. நான் தப்பாமல் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். நான் தப்பாமல் ஆமாண்டவரே தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், எல்லாருமாய் என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், 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 ஏற்றுக்கொள்ளும். என் இதயம் வாசம் செய்யும், என் இதயம் வாசம் செய்யும்.
ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். சொல்லுங்க. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு இனி வாழ்வது நான் அல்ல ஆண்டவரே, என்னில் நீர் வாழ்கிறீர். என்னை முழுமையாய் என் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய அன்பு கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டுடைய கரத்திலே நம்மை முழுமையாய் அர்ப்பணமாக்குவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்மையான வேளையில கூட வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரின் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய அன்பு கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் பாடின வண்ணமாகவே உங்களுடைய திருவிழா சித்தத்தை அனுதினமும் செய்யும்படியாய், ஜெபிக்கும்படியாய், துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய், ஒவ்வொரு நேரமும் நிமிடமும் ஆண்டவரே உங்களுடைய முகத்தையே நோக்கி பார்க்கும்படியாய், ஸ்தோத்திரம் பண்ணும்படியாய், நன்றி சொல்லும்படியாய் எங்களை மாற்றி இருக்கிறீர்கள். அதற்காய் நன்றி. இந்த மத்தியான வேளையில கூட ஆண்டவரே அப்பா, இந்த ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி எங்கள் எல்லாரையும் உபவாச நாளில ஒன்றாய் சேர்த்திர, அதற்காய் நன்றி. நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய், ஆன்லைன் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார குடும்பங்களை உங்களுடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். இந்த மாதத்துல பிறந்த நாள் கொண்டாடின பிள்ளைகளையும், ஆண்டவரே திருமண நாள் கொண்டாடின பிள்ளைகளையும், திருமண நாளையும் பிறந்த நாளையும் கொண்டாட போகிற பிள்ளைகளையும் உங்களுடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவர். இன்னும் ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்தீர, அதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த நாள் செய்தி, ஆராதனை, ஜெபம் எங்கள் எல்லாருக்கும் மிகுந்த பிரயோஜனமா இருக்கட்டும். உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில இறங்கி வருகிறமைக்காக நன்றி. வந்தவர்களுக்காக நன்றி, வந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நன்றி ஆண்டவர். வர தடைப்பட்டு போனவர்களையும் வருகின்ற நாட்களில் துரிதமாய் அவர்களை அழைத்து கொண்டு வாங்க. அப்படியே செய்கிறமைக்காக நன்றி. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி செபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க உற்சாகமாய் தேவனை ஆராதனை செய்து அநேக ஜெப விண்ணப்பங்களுக்கு நாம ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உங்க கை இருக்குதா? எஸ், இருக்குது. Thank you. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை காக்கிறவர், நம்மை மறவாமல் இருக்கிறவர். ஆகவேதான் இந்த நாளையும் நமக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாளை நம்மை கண்மணி போல காத்து வந்திருக்கிற நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆகவே சொல்லலாமா? நம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அவர் கிருபை நம்மோடு கூட என்றென்றைக்கும் உள்ளது நிமித்தம் தான் இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதித்து காப்பாற்றி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். முக்கியமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த ஆசாம் தேசத்துல பயங்கரமான மழை, ஃப்ளட். அந்த மழையினால அந்த ஊரு, அந்த இடங்கள், வீடுகள் எல்லாமே தண்ணினால மறைந்து கொண்டிருக்கிறது. அதே போல கொலம்பியா தேசத்துல எர்த்குயிக், வீட்டுள்ள இருக்கிறவங்க அந்த கொஞ்சம் ஷேக் ஆனோம்னு வெளியே ஓடி வந்து நிக்கிறாங்க. அவங்க கண்ணு முன்னாலே அவங்க வீடு இடிஞ்சு கீழே விழுது. அவங்க கண்ணு முன்னாலே பாக்குறாங்க. அது அந்த வீடு அப்படியே இடிஞ்சு தரமட்டமாய் விழுது. அவ்வளோ ஜனங்களை தேவன் எவ்வளோ நேசிக்கிறார். அதன் மத்தியில தேவன் நம்மை வாழ வச்சிருக்கிறார். நமக்கு ஒரு தீமை வராதபடிக்கு வைத்திருக்கிறார் என்று சொன்னால், என் சகோதரியே, என் தாயாரே, அப்பேற்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கதான். நமக்கு ஒரு உடல் சோர்வு இருக்குது, பலவீனம் இருக்குது, தேவைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. ஆனாலும் அதன் எல்லா மத்தியிலும் ஆண்டவர் நம்மை கைவிடவும் இல்லை, விட்டு விலகவும் இல்லை. ஆகவே
கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளலாம். இந்த நேரம் கிடைக்காத ஜனங்கள் அநேக பேர் இருக்கிறாங்க. ஆகவே சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, உற்சாகமா இருங்க, கரையில உற்சாகமாய் தட்டுவோம். ஆகவேதான் இப்போது நம்ம தொடக்கத்துல நம்ம சொன்னோம், என் ஆத்மாவும் என் சரீரமும் யாருக்கு சொந்தம்? என் ஆண்டவருக்கு தான் சொந்தம். யாருக்கு சொந்தமா? என் ஆண்டவர் ஒருவருக்கே சொந்தம், வேறு யாருக்கும் சொந்தம் என்று சொல்லி தொடக்கத்துல இப்பதான் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணோம். ஆகவே ஆத்மாவும் சரீரத்தை ஒப்பு கொடுத்த நாம் என்ன பண்ணுமா? என்றும் ஆனந்தமா இருக்கணுமா? ஆகவே அதே பாடல் புஸ்தகத்திலே பாடல் 62 சாங் நம்பர் 62 ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை அறிகிறார், மறைவாய் நீங்க இருப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு எதிரே வந்து உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you Lord. எடுத்துக்கொள்ளலாமா? சாங் நம்பர் 20 62. ஆமென். நன்றி. என்றும் ஆனந்தம் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் நீங்க பாடணும். இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மலையில் வல்லவர் நிலையில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். அப்படி என்றுமே காலத்தை கொடுத்த தேவனுக்கு நன்றி. உன்னத மலையில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கலம் பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறையால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறையால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். ஆகவே அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. ஆனந்தமே. உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். Thank you, Lord. Thank you, Jesus. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். சொல்லணுமா? அல்லேலூயா ஆனந்தமே, ஆனந்தமே,
Hallelujah. Hallelujah. ஆனந்தமே. உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். இரவில் பயங்கரம், பகலில் அம்பும், எனக்கும் பயமில்லை. இரவில் பயங்கரம், பகலில் அம்பும், எனக்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம், தங்கும் உறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம், தங்கும் உறைவிடம். Hallelujah. Hallelujah. ஆனந்தமே. Hallelujah. ஆனந்தமே. சொல்லுங்க. Hallelujah. Yes. ஆனந்தமே. Thank you. Hallelujah. ஆனந்தமே. உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன், உம்மை. துதிப்பேன், துதிப்பேன், Yes. அறிக்கையிடுங்க. நான் துதிப்பேன், நான் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன், உம்மை. அதுதான் நம்ம வேலை. வேற வேலை ஒண்ணு இல்ல. சொல்லுங்க. நான் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். சொல்லுங்க. என்றும் ஆனந்தம் ஆமென். இயேசு தருகிறார். ஆகவே துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். உம்மை துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். நான் துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். Hallelujah. மனுஷன் கொடுக்கிற சந்தோஷம் நமக்கு நிரந்தரம் இல்லைம்மா, இல்லைங்களா? இன்னைக்கு சந்தோஷமா பேசுவாங்க, அதே நபர் நாளைக்கு பார்த்தா வெறுப்பா பேசுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணிட்ட மாதிரி பேசுவாங்க. ஆனா இங்க சொல்றாரு பாருங்க, என்றும் ஆனந்தம் யார் தருதுங்களா? நம்ம இயேசு தருகிறார். ஆகவே அந்த என்றும் ஆனந்தத்தை கொடுக்கிற தேவனுக்கு ஒரு நிமிஷம் துதி ஸ்தோத்திரங்கள் எழுதப்போமா? இப்ப நம்ம பாடினோம், துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். ஏன்? பரலோக வாசலுக்கிட்ட நம்ம போற வரைக்கும் நமக்கு இந்த வேலைதான். அந்த துதி சத்தத்தை தான் பரலோகத்துல மிகுதியாய் கேட்டுக்கொண்டே இருக்கிறதா. ஆகவே நாம துதிக்கிற இந்த துதியின் மத்தியில தேவன் அழகாய் வாசம் செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஆகவே கண்களை மூடுவோமா, கரங்களை உயர்த்துங்க. அப்போதான் துதிக்கிறதுக்கு ஒரு வாஞ்சை வரும், ஒரு உற்சாகம் வரும். எல்லாரும் கரங்களை அப்படியே உயர்த்துங்க, எல்லாரும் உயர்த்துங்க. முடிஞ்சா ஒரு கை இல்ல ரெண்டு கை இல்ல எழுந்து நின்று, எப்படி முடிஞ்ச ஒரு தூக்கத்தின் ஆவியோடு முடிஞ்சீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்துல எழுந்து நின்று கூட துதிக்கலாம். சோறுக்கு மாத்திர இடம் கொடுக்காதீங்க. இந்த டைம், இந்த நேரம், இந்த ஜெப நேரம், இந்த துதி நேரம் நமக்கு நாளைக்கு கிடைக்குமான்னு தெரியாது. அது உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. எஸ் எஸ், எல்லாரும் துதிக்கணும். உண்மையை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். துதிக்கிற நாவுகள் கட்டுகளை அவிழ்த்து விடுங்க ஆண்டவர். மறைவாயிருந்து துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க ராஜா. நாங்கள் மூலமாக ராஜா ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர். நாங்கள் மனுஷரை காணோம், ஆனால் நீரோ காண்கின்ற தேவன் ஆண்டவர். உள்ளத்தில் எத்தனை வேதனைகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் இருக்கிறதோ கர்த்தர் துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன். துதிக்கும் போதே தூய்மைப்படுத்துங்க, ஸ்தோத்திரம் பண்ணும் போதே வாழ்க்கை ஸ்திரப்படுத்துங்க, உங்களை ஆராதிக்கும் போதே ஆரோக்கியத்தை கட்டடுங்க, உங்களை போற்றும் போதே அவர்கள் வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. ஓ காட், நீ மைட்டியா இறங்கி வந்தமைக்காக நன்றி ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தூரத்துக்கும் தேவன், சமீபத்துக்கும் தேவன், தூரமாயிருந்து மகிமைப்படுத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you, thank you, thank you. துதித்த யாவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிக்கட்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு blessing மட்டும் நம்ம பார்க்கிறோம். Stay with Jesus, ஆண்டவரோடு கூட இருங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு பாருங்கம்மா, யோபு 19ஆம் அதிகாரம் வசனம் 25. Thank you Lord. Job chapter 19 verses 25. But I know there is someone in heaven
who will come at last to my defense. Thank you. 19:25 படிங்கம்மா, எடுத்துங்க. Job 19:25. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அருமையான வசனம் பாருங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அன்னைக்கு யோபு சொன்னாரு, எப்படி சொன்னா தெரியுங்களா? பயங்கரமான புண்ணு, சீமும் ரத்தமும் வழிஞ்சு ஓடி இருக்குது. நாய்கள் அந்த பற்களை நக்கி கொண்டிருந்ததாம். அந்த நேரத்துல யோபு சொன்னாரா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோமா? ஏன் சோதிச்சார், ஏன் இந்த வியாதியை கொடுத்தாரு? நான் ஒவ்வொரு நாளும் ஜெபத்துக்கு போறேனே, நான் எவ்வளவு நன்மைகளை செய்தேனே, ஏன் இன்னைக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு கொஸ்டின் போடுறோம். ஆனா இந்த ஐயா பாருங்க, அந்த ஐயாக்கு வந்திருக்கிற நோய்கள் நிமித்தம் அந்த உடம்பு ஃபுல்லா சாம்பல கொட்டிக்கினே ஓடினீங்களா, அந்த ஓடி எடுத்து பிரிச்சுக்குவாருங்களா அவருக்கு நமைச்சல் வரும்போது எல்லாம். ஆனா தேவன் பாருங்க, அவர் வாயில வாங்குற தூஷிக்கவும் இல்லையா, அவரை மறக்கவும் இல்லைன்னு சொல்லிட்டு யோபு சாப்டர் ஃபுல்லா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அழகான வசனங்களை கொண்டு சொல்லுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் செத்து போய் இருக்கிறேன், ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளவு ஒரு பயங்கரமான விசுவாசமா! இந்த விசுவாசத்தை தான் தேவன் உங்ககிட்டயும் என்கிட்டயும் ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்க அருமையான பிள்ளைகள் மத்தியிலே கேட்கிறார். அப்ப விசுவாசத்தோடு நாம ஜெபிக்க போகிறோம். எப்படி ஜெபம் பண்ண போகிறோம்? என் மீட்பரே உயிரோடு இருக்கிறார், என்னை கடைசி நாள் வரைக்கும் அவர் காப்பாற்றுவார் என்று நானே அறிந்திருக்கிறேன் என்று ஒரு உறுதி, நம்ம ஒரு டிசைட் பண்ணோம். ஆமா, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்றார். அப்ப ஜெபம் பண்ணாமா? நிறைய கருத்துக்கள் இருந்தது. சொல்ற ஒவ்வொரு கருத்துக்கும் மேலேயும் தேவன் கரம் இருந்து எங்க இருக்கிறாங்களோ, என்னென்ன காரியங்கள் கர்த்தருக்கு நன்மைகளை செய்தார்களோ எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ண போறோம். அதுல முதலாவதாக ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். தயவு செய்து ஒவ்வொரு சின்ன சின்ன குறிப்புகள் தான், அப்ப உற்சாகமா ஜெபம் பண்ணலாம். ஏனென்று சொன்னால் யோபு சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி, நம் மீட்பர் கூட உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம செத்து போனவர்களாய் ஜெபம் பண்ணாமல் உயிர்ப்பித்த ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம ஜெபிக்கலாம். முக்கியமாக ஊழியக்கார பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாமா, அவங்க குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் கரைகளை விட்டு ஸ்தோத்திரம் பண்ணி சத்தமா ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க. அவங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க, இல்லாமல் வெளியே கொண்டு வாங்க ராஜா. என் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஊழியக்காரரும் குடும்பங்களையும் அவங்க ஊழியங்களையும் இந்த கரத்துல புகழ் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். அடுத்ததாக முக்கியமாக நான் தொடக்கத்தில் சொன்னோம்னா அசாம் தேசத்துக்காகவும் கொலம்பியா தேசத்துக்காகவும் இன்னும் நிறைய தேசங்கள் இருக்குதுங்கம்மா. மகாராஷ்டிரா இதெல்லாம் பார்க்க பயங்கரமான மழை வந்து அந்த உலகமே அழிந்து கொண்டிருக்கிறது. அந்த கத்திர கொடுத்த ஆண்டவரே, எங்க தேசத்தின் மேல உங்களோட கைகளை வையுங்க, உங்க கண்களை வையுங்க. உங்களுக்கு தெரியாத எதுவும் நடக்காது. ஆனாலும் ஆண்டவரே, அழிந்து கொண்டிருக்கிற அந்த ஆத்துமாக்களையும் ஆண்டவரே, எல்லா வசதிகள் எல்லாவற்றையும் இழந்திருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஒரு மன உருக்கத்தோடு ஜெபம் பண்ணுங்க. எங்கேயோ நடந்துருக்குது, எனக்கு என்ன நினைக்காதீங்க.
ஜெபம் பண்ணுங்க. நமக்கு ஒரு அழிவு வரும்போது, நமக்கு ஒரு கஷ்டங்கள் வரும்போது, நமக்கா எழுப்பி நின்று ஜெபிக்கிறவங்க அநேகரா இருப்பாங்க. அவங்க சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா இந்த தேசங்களை தொடுங்க. எஸ், ப்ரே ப்ரே ப்ரே. எஸ் எஸ் எஸ். ஆமா, யாருக்குன்னா சோர்வு வந்துச்சா எழுந்து நின்று ஜெபம் பண்ணுங்க. கரங்களை உயர்த்திக்கங்க. தூக்கத்தின் ஆவி, சோர்வின் ஆவி மத்தவங்களுக்கு ஜெபிக்க கூடாதபடிக்கு அந்த ஆசீர்வாதங்களை பிடுங்கி போடுவான். கர்த்தாவே, பூமி உங்களுடையது தகப்பனே. ராஜா, இந்த பூமியை பாருங்க தகப்பனே, இந்த பூமியை பாருங்க ராஜா. பூமி நிறைவு உங்களுடையது தகப்பனே. ராஜா, இந்த பூமி மக்களை பாருங்க, ஒரு விஷயம் பாருங்க, பயத்தோடு கண்ணீரோடு என்ன நடக்குமோ என்று அதுல அபுதாபியிலும் குவைத்திலும் ரஷ்யாவிலும் நிறைய பிளாஸ்டிக் கர்த்தர் சந்திங்க ராஜா. இஸ்ராயல் தேசத்துக்கு சமாதானத்தை தாங்க ராஜா. இஸ்ராயல் வாரை மாற்றுங்க தகப்பனே. கர்த்தாவே, இந்த தேசங்களை பாருங்க, இந்த தேசங்களை பாருங்க. தேசத்துக்கு சேமத்தை தருவேன் என்று சொன்னவரே, ஆண்டவரே, தேசத்துக்கு சேமத்தை தாங்க. நாளை தினம் ஆகஸ்ட் 15 அந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை ஊரே கொண்டாடும், இந்தியாவே கொண்டாடும். ஆண்டவரே, எத்தனையோ காரியங்கள் இண்டிபெண்டன்ட் இல்ல. ஆண்டவரே, சந்திங்க சந்திங்க சந்திங்க. எத்தனையோ தேசங்களிலே ஆண்டவரே மனைவிக்கு விரோதமாய், கணவனுக்கு விரோதமாய் ஆண்டவரே நிறைய பிள்ளைகள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த தேசத்தின் இண்டிபெண்டன்ஸை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எங்கள் இந்தியாவின் இண்டிபெண்டன்ஸ் டேவை என் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அநேக காரியங்கள் இண்டிபெண்டன்ட் இல்ல தகப்பனே. கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாருங்க, வன்முறைகளை மாற்றுங்க. தனக்கு தனக்கு என்று சேர்த்துக் கொள்கிற பிள்ளைகளை பாருங்க. தேச தலைவர்கள் எல்லாரும் சந்திங்க ஆண்டவர். எங்கள் இந்தியா மேப்ல இருக்கிற எல்லா தேசத்தின் தலைவர்களை, ஒவ்வொரு தேசத்தின் தலைவர்களை, சிஎம்ஐயும் பிரைம் மினிஸ்டர்களையும் ஆண்டவரே, ஒவ்வொரு சின்ன சின்ன மினிஸ்டர்களையும் ஆண்டவரே எல்லாரும் நீங்க சந்திங்க சந்திங்க சந்திங்க. எங்க தேசத்தின் நீதியோடும் நியாயத்தோடும் ஒழுங்கோடும் ஆண்டவரே நடத்த அவர்களுக்கு ஆலோசனைகளை தாங்க. ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆண்டவரே ஏதோ எதிர்ப்புகளை தெரிவித்துக் கொள்ளாமல் எல்லாரும் சமாதானத்தோடு இருந்து ஏழை எளிய மக்களை நடத்த அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தாங்க. என் கர்த்தர் நீ செய்கிறமைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து மூலமாக எங்கள் தேசங்களையும் எங்க தேசத்தின் தேவைகளையும் அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேசத்துக்கும் என் கர்த்தர் நீங்க இருக்கிறமைக்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. எஸ், ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம இந்தியாவுக்காக அதிகமாக ஜெபம் பண்ணுவோம். நாளை தினத்துல இண்டிபெண்டன்ஸ் டே, உங்களுக்கு தெரியும் எத்தனை காரியங்கள் நமக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைகள் கற்பழிக்கப்படுறாங்க, சிறு பிள்ளைகள் கொலை செய்யப்படுறாங்க. கர்த்தருடைய கரம் அப்பேற்பட்ட வன்முறையில் இருக்கிற ஆக்ரோஷமா இருக்கிற ஒவ்வொரு ஆண்களை கர்த்தர் சந்திக்கணும்னு சொல்லிட்டு இதுக்காக ஜெபம் பண்ணலாம். பெண்கள் குடிக்கிறாங்க, ஆண்கள் குடிக்கிறாங்க, போதைக்கு அடிமையா இருக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் சின்ன சின்ன பிள்ளைகள் போதைகளுக்கு அடிமையா இருக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. தொடர்ந்து நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தர் நம் தேசத்தின் மேல் மனம் இறங்குவார். ஆகவே இங்க வைத்திருக்கிற ஒவ்வொரு பெட்டிஷனுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நான் ஒவ்வொரு பேரை சொல்றேன், நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். ஆமென். ஹalleluya ஹalleluya. எல்லாரும் அலர்ட்டா இருக்கீங்களா? ஆமென். ஆமா, உங்களுடைய ஜெபத்தை தான் கர்த்தர் கேட்க போகிறார். இப்போ உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நம் விசுவாசத்தை பார்த்து யோபு எப்படி சொன்னார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிவேன் என்று சொன்னாரே. இப்பொழுது நம்ம காரியங்களில் கூட என் தேவன் உயிரோடு இருக்கிறார், என்னை தப்புவிப்பார் என்று சொல்லி இந்த கருத்துக்களுக்காக ஜெபம் பண்ணோம். மகள் ஷீலாக்காக ஜெபம் பண்ணலாம். மகள் ஷீலாக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூல இருந்து பரிபூர்ண விடுதலை கிடைக்கட்டும் சொல்லிட்டு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஷீலா பேரை சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாம். எஸ், ஷீலாவை தொடுங்க, மகள் ஷீலாவை தொடுங்க. ஹெல்த் இஷ்யூ மாற்றுங்க. மகளுக்கு இருக்கிற எல்லா கொலாபரேஷன் இந்த மாற்றுங்க தகப்பனே. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். எடுத்துக்கொள்கிற மாத்திரை மருந்து மூலமாக அந்த மக்களுக்கு உருவம் முழுவதும் வேறுபட்டு போகாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேங்க் யூ லார்ட். அனுஷா மற்றும் பத்மநாதன் அவங்களுக்கு குடும்பத்திலே ஒரு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற எல்லா குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கணும். மகள் அனுஷாக்கு
பிபி சுகர் இருக்கிறதா கர்த்தர் அவர்களை தொடட்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணாமா. அனுஷா பத்மநாதன் எங்க இருந்தாலும் கர்த்தர் தொடுங்க. ஆனா விசுவாசத்தோடு தாயார் இவங்களுக்காக ஜெபம் பண்ணி கொண்டிருக்காங்க. அல்லது அனுஷா பத்மநாதனை தொடுங்க. சுகர் பிபில இருந்து மாற்றுங்க. குடும்பத்தில பிரச்சனை அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை தாங்க இயேசு மூலம் பிதாவே ஆமென். பிரான்சினா அந்த பிள்ளைக்கு கண் ஆபரேஷன் ஆயிருக்கிறதா கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். அதே போல ஜாய் அந்த முழு குடும்பத்துக்கும் சமாதானத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணலாமா. பிரான்சினா சகோதரிக்கு கண் ஆபரேஷன் அந்த மகளை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி. அந்த குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. 4 பெண் பிள்ளைகள் தகப்பனே அந்த குடும்பத்தை நீங்க பாருங்க ஆண்டவரே. ஆண் துணை இல்லாத அந்த குடும்பத்தை என் கர்த்தர் காப்பாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகள் ஜாயின் ஒரு ஊக்கமான ஜெபம் அந்த முழு குடும்பத்தை ஆசீர்வதிக்கட்டும் ஆண்டவரே. இவர்களுக்கு உறுதுணையாய் இருக்கிற அந்த ஜெசியம்மா பெட்ரிஷா பிரமிளா அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த ஜெசியம்மாக்கு இருக்கிற கால்வலிகளை மாற்றுங்க தகப்பனே. அந்த தாயாரை ஆசீர்வதிங்க. பிரமிளாக்கு இருக்கிற பிபியை மாற்றுங்க தகப்பனே. ஒரு நார்மலான ஸ்டேஜுக்கு வரட்டும். பெட்ரிஷா கொடுத்த நல்ல ஜாபுக்காக நன்றி. மகளை ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. அதே போல வசந்தி என்ற சகோதரிக்கு அவங்க கூட ஹெல்த் இஷ்யூ இருக்குது. அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா. வசந்தி சகோதரிக்காக ஸ்தோத்திரம். அவங்களுக்கு இருக்கிற ஹெல்த் இஷ்யூ இந்த மாற்றுங்க தகப்பனே. அந்த மகள் எங்க இருந்தாலும் மகளை தொடுங்க ராஜா. அந்த குடும்பத்தில சமாதானத்தை தாங்க ராஜா. அதே போல குமாரி அம்மாக்கு இருக்கிற லெக் பெயினை ஒப்பு கொடுக்கலாம். மேரி அம்மாக்கு இருக்கிற லெக் பெயினை ஒப்பு கொடுக்கலாம். அதே போல ஜெசி அம்மாக்கு இருக்கிற லெக் பெயினை, மேரி பிரகாசம் அவங்களுக்கு இருக்கிற லெக் பெயினை எல்லாரும் ஆண்டவரத்துல ஒப்பு கொடுக்கலாமா. குமாரி அம்மாக்காக ஸ்தோத்திரம். மேரி அம்மாக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா இங்க இருக்கிற மேரி பிரகாசத்துக்காக ஸ்தோத்திரம். எல்லா கால் வலிகளையும் மாற்றுங்க தகப்பனே. மகன் வாலிப மகன் வினோதை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்களுக்கு வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை மாற்றுங்க. ஃபைனான்ஸ் இஷ்யூல இருந்து பிள்ளையை வெளியே கொண்டு வாங்க ராஜா. என் கர்த்தர் இந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அதே போல ரஞ்சித் குமார் அந்த மகனுக்கு ஒரு ஜாப் வேணும்னு சொல்லி இருக்காங்க. அந்த மகனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா. எங்க இருந்தாலும் மகன் ரஞ்சித்தை ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே மனிஷா என்ற ஒரு சகோதரி அந்த மகனுக்கு ஒரு வேலை கிடைக்கட்டும். மோனாவை தொடுங்க தகப்பனே. ரஞ்சித்தை தொடுங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாங்க ராஜா. என் கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அதே போல ஆண்டவரே கையல் அன்பு மகள் கையல் அந்த பிள்ளைக்கு ஃபீவர் நம்ம ஜெயமாமி ஆண்டவரத்துல புகழுகிறோம். ஆண்டவருக்கு என்று என்ன காரியங்கள் இருக்குதோ கர்த்தருக்காக கொடுக்கிற அந்த தாயாரை ஆசீர்வதிக்கட்டும். அந்த தாயாரோட ஒரே நோக்கம் மகள் மனம் திரும்பணும், மருமகன் மனம் திரும்பணும், அவங்க கொடுத்த கணவன் மனம் திரும்பணும் என்று அந்த ஒரு தாய் அந்த வீட்டுக்காக நிக்கிறாங்க. ஆண்டவரே இந்த தாயார் ஜெபத்தை கேளுங்க ராஜா. ஆண்டவரே மனம் திரும்பாத பிள்ளைகள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. கிறிஸ்தவளா இருக்கிற அந்த மகளை தொடுங்க ராஜா. உங்க நாமத்தை அவர் உயர்த்தணும் தகப்பனே. ஆசீர்வதிங்க. கையிலுக்கு இருக்கிற பிரியவரை மாற்றுங்க. குழந்தை சாமை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த வேளையில சாந்தி அம்மா சகோதரி கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். அவங்க சனுக்கு மேரேஜ் ஆண்டவரே. அந்த மகனை கர்த்தர் தொடுங்க. அந்த வாலிப மகனை தொடுங்க ராஜா. அந்த மகனுக்கு ஏற்ற துணி எங்க வச்சிருக்கிறீரோ ஒரு நல்ல குடும்பத்தை எதிர்காலங்களை அந்த பிள்ளைக்கு காண்பீங்க. அதே போல ஆண்டவர் திருமணத்திற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கு மேல மன இறங்குங்க. மகள் ஜோனா மேல் மன இறங்குங்க கர்த்தாவே. இந்த வாலிப பிள்ளைகள் எல்லாம் உங்களுக்காக காத்திருக்கிறாங்க ராஜா. சித்தத்திற்கு காத்திருக்கிறாங்க ஆண்டவரே. ஏற்ற துணையை எங்கள் பிள்ளைகளுக்கு காண்பீங்க ராஜா. கர்த்தர் செய்ய போறீங்க. அதற்காக நன்றி சொல்லுகிறோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்ததாக ராணி என்ற சகோதரிக்கு இன்றைய தினத்துல சென்னையில அவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆபரேஷன் ஆயிருக்குது. ஆகவே அந்த சகோதரி கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். இன்னும் ஐசியூ வார்டுல தான் இருக்கிறாங்களா. அவங்க மறுபடியும் அந்த வார்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க சகோதரி ராதிகா இன்னைக்கு தான் சென்னைக்கு போயிருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா. நான் போவதற்குள்ள எங்க அக்கா வார்டுக்கு வந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மகன் விசுவாசத்தோடு காலையில போன்ல எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி அனுப்பி வச்சிருக்கிறோம். அப்ப ஜெபம் பண்ணலாமா. சகோதரி ராணியை தொடுங்க, சகோதரி சாந்தியை தொடுங்க, சகோதரி லில்லியை தொடுங்க. இந்த பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா ஹெல்த் இஷ்யூ மாற்றுங்க தகப்பனே. ஆண்டவரே மகள் ராணிக்கு இருக்கிற எல்லா பயங்கரங்களையும் மாற்றுங்க. மகள் ராதிகா ஆண்டவரே
விசுவாசத்தோடு போய் கொண்டிருக்கிறார். அந்த மகளுடைய விசுவாசம் அந்த மகளை ரட்சிக்கட்டும் தகப்பனே. அருணை ஆசீர்வதிங்க, ஒரு 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. ராணி சகோதரி ஆசீர்வதிக்கிறவங்களுக்காக நன்றி. லில்லி ஆண்டி ஆசீர்வதிக்கிறவங்களுக்காக நன்றி. அதே போல சகோதரி கார்த்தி அவங்களுக்கு இருக்கிற எல்லாவித ஹெல்த் இஷ்யூ இரும்புல இருந்து பரிபூர்ண விடுதலை கிடைக்கணும். இன்னைக்கு சென்னைக்கு போயிருக்கிற அந்த மகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அந்த வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு இன்டர்வியூக்கு போயிருக்கிற மகள் எஸ்தருக்காக ஸ்தோத்திரம். அந்த பிள்ளைக்கு நல்ல வேலை வாய்ப்பு கர்த்தர் கொடுக்கட்டும். ஆண்டவரே, சம்பளமே கம்மியாய் வாங்கி கொண்டிருக்கிற அந்த மக்களை ஒரு விசையாய் மனம் இறங்கி ஆண்டவரே ஏற்ற ஒரு வேலையை மகள் எஸ்தருக்கு காண்பிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதே போல ஒரு சகோதரி ஷைலா, அவங்க கணவனுக்கு ரீசெண்டா ஸ்ட்ரோக் ஆயிடுச்சுன்னா அந்த கணவனுக்காக அந்த குடும்பத்துக்காக ஜாப் பண்ணா அவங்களுக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகள் ஒரு இந்து சகோதரனை மேரேஜ் பண்ணிக்கினே வேலை இல்லாமல் அந்த பிள்ளை இருக்கிறான். அந்த பிள்ளைக்கு 7 month பேபி பிறந்துட்டுக்குதுங்களாங்க, அன்மெச்சூர்டு பேபி. ஆகவே இந்த பிள்ளைகளை கர்த்தர் காப்பாற்ற வேண்டும். அந்த மகள் பிகாம் படிச்சிருக்கிறான். அந்த மகளுக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர், மோனா அந்த மகள் பேரு. ஆகவே இந்த குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அந்தவரே சகோதரி ஷைலாக்காக ஸ்தோத்திரம், மோனாக்காக ஸ்தோத்திரம். அந்தவரே ஸ்ட்ரோக் ஆகிருக்கிற அந்த கணவனுக்காக ஸ்தோத்திரம். அன்மெச்சூர்டு பேபி சாமுக்காக ஸ்தோத்திரம். இந்த குடும்பத்தின் மேல் மன இறங்குங்க ராஜா. எங்கிருந்தாலும் நம்ம சகோதரி ஷைலாவை தொடுங்க ஆண்டவரே. மகளை ஆசீர்வதிங்க, அவங்க எடுத்திருக்கிற அந்த வேலையை ஆசீர்வதிங்க. நல்ல வேலைகள் அவர்களை தேடி வரட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த குடும்பத்தின் மேல் மன இறங்குங்க ராஜா. அந்த மகள் உண்மை அறிந்த மகள் ஆண்டவரே. உங்க கண்ணீரை தொடுங்க, உங்க வேதனைகளை மாற்றுங்க. மோனாவுக்கு ஒரு நல்ல வேலையை தாங்க ஆண்டவரே. அந்த அன்மெச்சூர்டு பேபி சாமை என் கர்த்தர் ஆசீர்வதிங்க தகப்பனே. அன்றுவரே அப்பா, ஸ்ட்ரோக் ஆயிருக்கிற தகப்பனாரே என் கர்த்தர் தொடுவீராக ராஜா. நல்ல ஒரு ஆரோக்கியத்தை அந்த பிள்ளைகளுக்கு தருவதற்காக நன்றி. அன்றுவரே, இங்க இருக்கிறீங்க எல்லாரும் இந்த கருத்துல கொடுக்கிறோம். என்ன பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கருத்துல கொடுக்கிறோம். எல்லாரும் தேவையோடு கூட இருக்கிறாங்க ஆண்டவரே, கண்ணீரோடு கூட இருக்கிறாங்க ஆண்டவரே, பிரச்சனைகளோடு கூட இருக்கிறாங்க ஆண்டவரே. எத்தனையோ வருஷங்களாக பிபிக்காக, சுகருக்காக, தைராய்டுக்காக, ஹார்ட் பெயின்களுக்காக, கை கால் நோவுகளுக்காக மாத்திரைகள் எடுத்துக் கொண்டிருக்கிறாங்க ராஜா. கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எல்லாம் நார்மலான ஒரு கண்டிஷன்ல வர கர்த்தர் உதவி செய்யுங்க தகப்பனே. எல்லா தேவைகளையும் சந்திங்க. முக்கியமா ஃபைனான்ஸ் இஷ்யூல இருந்து பிள்ளைகளை வெளியே கொண்டு வாங்க தகப்பனே. கடன் 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 என்று சொல்லி அநேக வட்டிகளுக்கும் கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க ராஜா. வாங்கின கடன்களை திருப்பி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் சந்திங்க. சகோதரி அவிலாவை சந்திங்க, சகோதரி விக்டரை சந்திங்க ஆண்டவரே. தேசி முழு குடும்பத்தை சந்திங்க ராஜா. இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே வாங்கின கடன்களை திருப்பி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அந்த பிள்ளை கைகளிலே சம்பளங்களை அதிகரித்து கொடுங்க ராஜா. என் கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. இந்த கடன் பிரச்சனை விடுதலை செய்யுங்க ராஜா. என் கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் செபித்த எல்லா ஜெபங்களுக்கும் என் கர்த்தர் செவி கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உங்க வசனங்களை கேட்க போகிறோம். அந்த வசனங்களுக்கு முன்பாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஊழியக்காரரை மறைத்து என்னோடும் அந்த இருக்கிற அருமையான பிள்ளைகளோடும் இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட நீங்க பேசுங்க ராஜா. நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாக என்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென். எஸ், உங்க ஆமென் தான் நிறைய பேருக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறது, உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க போகிறது. ஆகவே வேத வசனங்களை கேட்பதற்கு முன்பாக யெகோவா ஈரே, எனக்கு எல்லாமே நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீர் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு ஒரு விசுவாசத்தோடு ஒரே ஒரு அடி பாடலை பாடி தேவனுடைய வசனங்களுக்கு நாம கடந்து செல்வோம். ஒரு சின்ன கோரஸ் தான், அதை கேட்டுக்கின்னு பாடுங்க. நம்ம செபித்த செபத்துக்கு ஒரு பதில் பாடல் தான் இது. Thank you Lord. ஆமென். நன்றி ராஜா. கரையில தட்டினாம என்னமா உற்சாகமா. எஸ் ஆண்டவரே, நான் முழு நேரம் செபித்த செபத்துக்கு என் கர்த்தர் என் தேவையை சந்திக்க போகிறேன். நன்றி. முக்கியமாக இந்த நாட்டுல நெக்ஸ்ட் மந்த்ல ஃபர்ஸ்ட் இயர் டிகிரி எக்ஸாமினேஷன் இருக்கிறது. மதர் கிரேசா இந்த ஒரு வாரம் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு கர்த்தர் இந்த மக்களை தொடுட்டும்.
படிக்கிற நேரத்தில் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். Thank you, Lord. நன்றி ராஜா, நன்றி. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும் வருபவரே. யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். சொல்லி பாடுங்க. யெகோவா, யெகோவா நீரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஜெபிச்சீங்களா? நம்பிக்கையோட சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமைகளும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உமக்கே நாங்கள் கொடுக்கிறோம். ஆமாண்டவரே, எங்க தேவையெல்லாம் நீ சந்திப்பீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு இத்தனை பேர்களுக்கும் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம் தகப்பனே. நான் நம்புகிறேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர்களை ஆதரிப்பார். நாங்கள் ஜெபித்த எல்லா சகோதர சகோதரிகள் கண்ணீர் எல்லாம் என் தேவன் தொடைத்தீர் என்று சொல்லி விசுவாசத்தோடு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவர் எல்லாரும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். கடைசி நாள் வரை நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளா இருக்க கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ராஜா. இயேசு கிறிஸ்து மூலமாக நிதாந்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் என்ற மகிமை நிறைந்த நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும்.